எபேசியர் 1:17-19. போதும். ஆமென். இந்த 3 வசனத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்ளுவதற்கான. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாருன்னா, தேவனை அறிந்து கொள்ளுவதற்கான ஞானத்தையும் அறிவையும் உண்டாக்கும்படி அவர் ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. தேவனை அறிந்து கொள்ளுவதற்கான ஞானம். இன்றைக்கு தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள முடியுமா? உங்களுடைய ஐம்புலங்களை கொண்டு தேவனை அறிந்து கொள்ள முடியுமா? Can you understand God with your 5 senses? It is not possible. தேவனை ஐம்புலங்களினாலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். வேதம் அப்படியாக சொல்லுகிறது. அப்போ நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் தான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த வெளிப்பாடை கொடுக்க வேண்டும். தேவன் எப்படி அந்த வெளிப்பாடை உங்களுக்கு கொடுப்பார்? பிரியமானவர்களே, அவருடைய ஆவியானவரின் மூலமாய் அந்த வெளிப்பாடை உங்களுக்கு கொடுப்பார். நல்லா கவனிங்க. இதை பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு அர்த்தம். சொல்லுங்க, நான் ஆவியாய் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஆவி இந்த சரீரத்துக்குள் வாழ்றேன். எனக்கு எவ்வளவு நாள் வைத்திருக்கிறதோ அவ்வளவு நாள் இந்த சரீரத்துக்குள் வாழ்றேன். எனக்கு ஒரு மனம் இருக்கு. I have a mind and I live in a body. அப்போ ஒரு மனிதன் 3-fold இருக்கிறான் பாருங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்போ நம்மை குறித்து பார்க்கும் பொழுது வெறும் சரீரமாவே பார்க்க கூடாது. அல்லேலூயா. அநேகர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சரீரத்திற்கே ரொம்ப எஃபோர்ட் போடுவார்கள். ஜிம்முக்கு தவறாம போயிடுவாங்க, எக்ஸசைஸ் தவறாம செய்துடுவாங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, என்ன கூட செய்ய சொல்லியிருக்கிறாங்க. நானும் செய்துஞ்சா இருக்கிறேன். ஆமென். ஆனால் உங்களுக்கு சத்தியத்தை பேசுகிறேன், அது ரொம்ப முக்கியம். நம் தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயத்தை நல்லா சரியாக வச்சுக்கணும். ஆனால் நம்முடைய உலகத்து பார்வை பற்றி நான் பேசுகிறேன். உலகத்தார் என்ன நினைக்கிறார்கள்? தங்கள் சரீரத்தை நன்றாய் வைத்துக் கொள்ள வேண்டும், தங்கள் ஸ்கின்னுக்கு நல்லா எஃபெக்ட் கொடுத்து நல்லா கிரீமை போட்டு ஸ்க்ரப்பை போட்டு இதை போட்டு அதை போட்டு அதை பலபலன் வைத்துக் கொள்ள வேண்டும். பலவிதமான படிப்புகளை படித்து நம்முடைய மனதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பெரிய பெரிய படிப்பு படிக்க வைக்கிறீங்க? ஏன் அவரை இன்ஜினியர் ஆக்குறீங்க? ஏன் அவரை டாக்டர் ஆக்குறீங்க? ஏன் அவரை ஒரு பிஸ்னஸ்மேன் ஆக்குறீங்க? ஏன் அவரை மேல் படிப்பு வைக்கிறீங்க? ஏன்னா மனதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லோட் பண்ணுறீங்க. அவர் இன்டெலெக்சுவல் அபிலிட்டியை டியூன் பண்ணுறீங்க. அவர் தேசத்தில் சிறந்து விளங்கும்படி அவர் மைண்ட் என்ன பண்ணுறீங்க? எக்விப் பண்ணுறீங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அது மட்டும்தான் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அதை தான் நான் சொன்னேன். You cannot understand God with your 5 senses. It is not very easy to understand God with your 5 senses. You got to understand God by His Holy Spirit. Amen. அப்ப இந்த உலக ஃபோக்கஸே சரீரம், மனம். எங்க போனாலும் இதை பற்றி தான் பேசுவாங்க. உங்க பையன் என்ன படிக்கிறாரு? ஆமென். அது இல்லைன்னா உங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி. இதுதான் உலகமே பேசுறது. என்ன சாப்பிட்றீங்க? இப்பெல்லாம் நாங்கள் ரைஸ் சாப்பிட்றது இல்லை. என்ன சாப்பிட்றோம்? மில்லட் சாப்பிட்றோம். நீ மில்லட்டுன்னா சாப்பிடு, புல்லட்டுன்னு சாப்பிடு. விஷயம் அது கிடையாது. நாம் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்? We have to give due importance to our spiritual man. உன் ஆவிக்குரிய மனிதனுக்கு நீ முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். பிரியமானவனே, பிரியமானவளே. அல்லேலூயா. அப்ப நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் என்னுடைய ஆவியிலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க.
நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே என் ஆவி செத்திருக்கிறது. தேவனுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என் ஆவி செத்திருக்கிறது. தேவனுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, எந்த ஐக்கியமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை, எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. என்னாலே பரலோகத்திலிருந்து எந்த இன்ஃபர்மேஷனை வாங்க முடியல. ஏன்னா என் ஆவி செத்ததா இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த சரீரத்தை நமக்காய் சிலுவையிலே விட்டு கொடுத்ததின் மூலமாக இன்றைக்கு நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது. நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்ததினாலே நம்முடைய ஆவியிலே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அதை தான் வேதம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறாய், தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஆவியானவரை உங்கள் ஆவியிலே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய ஆசீர்வாதம், இது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம். It is a treasure given by God to you. Amen. You have not gained it, you have not earned it, you have not received it by your effort. It is a free gift of God. By His blood He has given to you His righteousness, through which you have received the Spirit of God who dwells now in your spirit. Amen. இதுதான் ஃபவுண்டேஷன். இதை புரிஞ்சுக்கணும் தான் வசனத்தை புரிஞ்சிக்க முடியும். இப்போ வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தருள வேண்டும் என்று நான் ஜெபம் பண்றேன். இந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி யார் கொடுக்க முடியும்? கர்த்தர் கொடுக்க முடியும். இந்த கர்த்தர் எங்க இருக்கிறார்? இன்றைக்கு ஆவியாக உங்களுடைய ஆவியில் இருக்கிறார். அப்போ இந்த ஞானமும் தெளிவும் இது எங்க வரும்? எங்க டவுன்லோட் ஆக போகுது? எங்க டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது? உங்களுக்குள், உங்கள் இன்னர் மேன், உங்களுடைய உள்ளான மனிதன், உங்கள் ஆவிக்குரிய மனிதனில் இருக்கிறாரே தேவன், அவர் ஞானத்தையும் தெளிவையும் உங்கள் ஆவியில கொடுப்பாரு. அல்லேலூயா. The very core person, the very core being of a person receive the wisdom and the knowledge of God. Amen. அதை தேவன் என்ன பண்ணுவாரு? டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. நீங்கள் வேதத்திலே நேரத்தை செலவிட 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 உங்களுக்கே தெரியும், ஒரு வித்தியாசமான ஞானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் தேவனிடத்திலிருந்து. ஆமென்.